1872 டிசம்பர் மாதம் அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுவே ஒரு கப்பல், அதன் பெயர் மேரி செலஸ்ட். அந்த கப்பல் கடலில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை இயக்கியவர்கள் யாரும் இல்லை. அந்த 10 பேர் எங்கே சென்றார்கள்? இது வெறும் கதை அல்ல, அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உண்மையான மர்மம். விசாரணை குழுவினர் கப்பலுக்குள் சென்றபோது அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சி அளித்தது. ஆட்கள் இருந்ததற்கான அனைத்து அடையாளங்களும் அப்படியே இருந்தன. அவர்களின் பொருட்கள், உடைகள், இன்னும் சொல்ல போனால் உணவுகள் கூட மேஜையில் அப்படியே இருந்தன. ஆனால் ஒரு உயிர் கூட இல்லை. கப்பலில் இருந்த ஒரே ஒரு லைஃப் போட் மட்டும் காணாமல் போயிருந்தது. ஒருவேளை அவர்கள் கப்பலில் ஏதோ விபத்து என்று நினைத்து அதை விட்டு வெளியேறினார்களா? ஆனால் கடலில் புயலோ கப்பலுக்கு எந்த சேதாரமோ இல்லை. அப்படியென்றால் ஏன் அவர்கள் தப்பி ஓட வேண்டும்? அந்த லைஃப் போர்டு எங்கே சென்றது? அது இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஆராய்ச்சியாளர்கள் பல கதைகளை சொல்லுகிறார்கள். சிலர் கப்பலில் இருந்த ஆல்கஹால் பேரல்களில் இருந்து விஷவாயு கசிந்திருக்கலாம், அதனால் பயந்து அவர்கள் வெளியேறினார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் இது அமானுஷ்யமானது என்று நம்புகிறார்கள். இது ஒரு கடல் அரக்கனின் தாக்குதலா அல்லது வேற்று கிரகவாசிகளா? 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. மேரி செலஸ்டே கப்பலில் இருந்த 10 பேர் எங்கே சென்றார்கள் என்பது இன்றும் ஒரு தீராத புதிராகவே இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது வெறும் விபத்தா அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல மர்மமான கதைகளை தெரிந்து கொள்ள ராக்ஸி மிஸ்டீரியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.